Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபரெண்ட்டான வாழைக்காய் ஃப்ரை. நம்ம வாழைக்காய் ஃப்ரை எப்பயும் நார்மலாக எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் இது சாலோ ஃப்ரை எவ்வளோ டிஃபரெண்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் டிஃபரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன். அதை ரவுண்டாக இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அந்த வாழைக்காயை நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க வாழைக்காயை ஒரு சுடுதண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஊறினாலே அது போதும். இப்போ நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதெல்லாம் 3 டேபிள் ஸ்பூன் வரை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் வெள்ளைப்பூண்டை இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். பூண்டு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, பூண்டு சேர்க்குறனால உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப நல்லது. அதோட தான் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் குக்காக ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 2-3 நிமிஷம் வரை தான் ஆகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தனால அதுவே பாதி குக்காக இருக்கும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வாழைக்காய் எல்லா பக்கமும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதோட நம்ம வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக எப்படி மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கிறேன். தண்ணி சேர்க்காதீங்க, லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் வாழைக்காய். அதுக்காக தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் ஃபைனலாக சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதோட நம்ம வீட்டில் அரைச்ச மிளகு பொடி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா அந்த காரமும் நல்லா அந்த ஒரு கிறிஸ்பினஸும் கிடைக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மொறுன்னு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதோட மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் நல்லா குக் பண்ண விட போகிறேன். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா முருகி நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரை. அவ்வளோதான், சுவையான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.